The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ஆப்ஷன் வாரியர்ஸ், இது உங்களுக்கான இடம், இது உங்களுக்கான சேனல். ஓகே, நம்ம கண்டினியூவா ஆப்ஷன்ஸ் சம்பந்தமா எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணுன்ற வீடியோஸ் கண்டினியூவா போட்டுட்டு இருக்கோம். புதுசா வர்ற பார்வையாளர்கள் அதை பார்த்து பழைய வீடியோஸை செக் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, புதுசா வர்றவங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃபுல் வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், 10ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கான வாய்ப்பு மார்க்கெட் கொடுத்தா இல்லையா அப்படின்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான். பட் ஆனால் காலையில் ஏரிஷா இருந்தது. மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி அகைன் மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் மார்க்கெட் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் ஆன ஒன்று செகண்ட் 50 மினிட்ஸில் நான் கால் எடுத்தேன். இந்த டார்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணி எடுத்தேன். ஆனால் மார்க்கெட் அகைன் மேலே புஷ் ஆயிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்றத மறுபடியும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கான காரணத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் பாருங்க, மேலே போன காரணம் இது புட் ஐவி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே பிரேக் அவுட்க்கு அப்புறம் புட் ஐவி 16 பாயிண்ட் தான் இருந்திருக்கு இந்த மணியில. இதே காலோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா 17 பாயிண்ட் இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே. மார்க்கெட் அப்போ மேலே புஷ் பண்ற ட்ரை பண்றாங்க, ஆனால் மார்க்கெட் கீழே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இங்கே நடந்திருக்க உண்மை. ஸோ அப்போ மார்க்கெட் அன்சஸ்டைனாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு வால்டைலாக இருக்க போகுது அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. ஏன்னா பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப அப்நார்மல் மூமெண்ட் பிரேக் அவுட்ல கொடுத்துருக்கணும். ஆனால் இம்மீடியட்டா அது பிரேக் அவுட்க்கு அப்புறம் மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இந்த லிக்விடிட்டி பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆணித்தனமா இருந்தது. ஸோ அதனால நான் இந்த புட்சையில் எடுத்த காலை ஹோல்டு பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்தது 50 பாயிண்ட்ஸ் அடிச்சதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் ஐ காட் பை. நான் டார்கெட் பாருங்க, நான் அதுவுமே எதிர்பார்க்கல. நான் 50 பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்த்தேன். 86 பாயிண்ட் இருக்கு. இந்த 60 பைசா அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் தான். சரி, ஓகே, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். டார்கெட் அடிச்சதா இல்லையா, நம்மளை எந்த அளவுக்கு மார்க்கெட் மன உளைச்சலுக்கு ஆளாக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிளே பண்றேன். ஜஸ்ட் 5 குவான்டி தான் போட்டிருக்கேன். மைனஸ் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, மார்க்கெட் அப்பர் சைட்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு லைனை. பட் எனக்கு ஒரே ஸ்கோப் என்ன அப்படின்னா, மார்க்கெட் சாத்தியம் இல்லை, இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்றதை நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஃபிளக்சுவேஷன் மார்க்கெட்ல இருந்துச்சு. அதாவது நம்ம டார்கெட் போகுமா போகாதா, நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம், அந்த 50 பாயிண்ட்ஸ் அடிக்குமா அடிக்காதா அப்படின்ற ஒரே ரொம்ப இருந்துச்சு. சரி, நான் ஒரே ஸ்கோப் என்னன்னா, நம்ம லைனை அப்பர் சைடு மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத உறுதியா இருந்தேன். ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, எக்ஸாக்டா நம்ம லைனை எக்ஸாக்டா நமக்கு இடம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த விக்கை தான் டார்கெட்டா பிளான் பண்ணியிருந்தேன். அது டார்கெட்டாகவும் போட்டிருந்தேன். எக்ஸாக்டா அந்த 50 பாயிண்ட்ஸை ஜஸ்ட் மினிட்ஸ்ல அடிக்கல, ரொம்ப டிலே ஆச்சு. மேபி இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது டார்கெட் அடிச்சிச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல கான்செப்ட். நீங்க இடையிலே இப்போ உதாரணத்துக்கு இதுக்கப்புறம் நிறைய ஸ்விங் இருந்துச்சு. ஆனா நீங்க இடையிலே இதை கட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க டார்கெட் போயிருக்காது. ஆனா அதுக்கப்புறம் டார்கெட் போனதை பார்த்து நிறைய பேர் சஃபர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, எனக்கு உறுதி எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஐவி கண்டினியூவாகவே 17 பாயிண்ட் கம்மியா கால் சைடில் இறங்கவே இல்லை. கண்டினியூவா அப்பர் சைடில் தான் ப்ரீமியம் ஜெனரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது கால் சைடு தான் ப்ரீமியம் ஜெனரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆகலை. அகைன் மார்க்கெட் உள்ள போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா இவங்களும் ஐவி கால் சைடில் இருந்தாங்க, புட் சைடு இல்லை. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்க்குள்ள போயிருமோ அப்படின்னு டவுட் இருந்தது. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் இந்த டவுன் பிரேக் அவுட்டை நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஐ லீவ் இட். ஜஸ்ட் அது கிடைச்சது ஒரே ஒரு ட்ரேட் இன்னைக்கு. அந்த ஒரு ட்ரேடை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரியா தான் நம்மளோட வீடியோஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இடம் ட்ரேட் பண்ண சொல்றோம். நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா 98% ப்ராபபிலிட்டி, சக்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்கும். லாஸுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கவே இருக்காது. நம்ம லைன் ஏறோம், திரும்ப சொல்றோம். விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம இனிமேல் போஸ்ட் மார்க்கெட் தனியாகவும் ப்ரீ மார்க்கெட் தனியாகவும் தான் போட போறோம். ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில 7:02 ரிலீஸ் ஆகுது. போஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு 8 மணிக்குள்ள ரிலீஸ் பண்ணுவோம், இல்லை 8:30 ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்க இந்த போஸ்ட் மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கான கிளாரிட்டி, நம்ம எப்படி ட்ரேட் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், எதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் பியூரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பாருங்க, இதை நான் டிரைவ் பண்றேன். ஸோ இது பிரேக் அவுட். ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன். இது
சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன். ஸோ இன்னைக்கு ஓப்பன்லேருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ப்ளே ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ஃபிளாட் ஓப்பன் தான். மார்க்கெட் பாருங்க 250 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அகைன் அப்பர் சைடு பிரேக் அவுட், திரும்ப டவுன் சைடு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வர்றது ரொம்ப மார்க்கெட் திணறிச்சுக்குது. ஒரே ரீசன் ஐவி மட்டும்தான். நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், நீங்கள் எந்த இண்டிகேட்டர்ஸ் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம். ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்களா, உங்களுக்கு தேவையான 2 விஷயம் தான். நம்ம செல்லர் பேனிக் லெவலில் எடுக்கிறோம் கால் எடுத்தாலுமே யாருக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். மேபி இன்னைக்கு ஐவி புட் சைடில் நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு புட் சைடில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். இன்க்ளூடிங் இன்னைக்கு வந்து சென்செக்ஸில் வேற லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து வெரி ஹைலி டிகே இருந்திருக்கணும். என்னால் எக்ஸ்பெரி இருக்கனால. சரி, ஓகே. நம்ம இடத்துல இருந்து அகைன் டு அகைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க லைன்ஸை மார்க்கெட் கண்டிப்பாக ஒபே பண்ணும். ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து நம்ம சும்மா நடந்து முடிஞ்சது நாங்கள் அதாவது எதையுமே சொல்லாமல் ஒரு ப்ரீ மார்க்கெட்டை வந்து பாருங்க, இந்த கேண்டில் இப்படி போயிருக்கலாம் சொல்ல. நம்ம முன்னாடியே வேல்யூவே சொல்லிட்டோம். இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ப்ரீமியம் தருன்றது நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ப்ரீமியம் தருதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அடுத்த வீடியோவை என் கூட கண்டினியூ ஜேர்னி பண்ணுங்க. ஒரு 6 மாதம் நான் கொடுக்குற லைன்ஸை நீங்கள் வரைஞ்சி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் இந்த இடத்துக்கு வந்தால் பர்ஃபார்ம் பண்ணுது, உண்மையிலே ப்ராஃபிட் கொடுக்குதா லாஸ் கொடுக்குதா அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை அப்படியே அமைக்கி விட்டுருங்க. வணக்கம், பை.